அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையத்தில் 1096 காலி பணியிடங்களுக்கு 9 விதமான பதவிகள் கொண்டு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அதில் பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த விவரங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஒர்க் பேங்க் ஃபண்டட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் திட்டத்திலிருந்து இவங்க ஒரு 9 விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது முற்றிலும் தற்காலிகமானதுங்க, கான்ட்ராக்ட் பேசிஸ். நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் அந்த 9 பணியிடங்களுக்கும் பணியமர்த்த போகிறாங்க. 9 விதமான பணிகளுக்கும் மொத்தமாக 1096 காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 24/9/2025 14/10/2025, அதாவது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பணியிடங்களுக்கான விவரங்களை பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த 9 விதமான பதவிகளில் என்னென்ன பதவிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கோஆர்டினேட்டர், ரீஹபிலிட்டேஷன் அண்ட் கேஸ் மேனேஜர், சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர், ஸ்பெஷல் எஜுகேட்டர், ஆப்டோமெட்ரிஸ்ட், மொபைலிட்டி இன்ஸ்ட்ரக்டர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், சானிடைசேஷன் அண்ட் செக்யூரிட்டி, அதில் ஆஃபீஸ் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 9 விதமான பதவிகளுக்கு தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. வாங்க ஒவ்வொரு பதவிக்குமான விவரங்கள் ஃபஸ்ட் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதற்கு கீழேயே அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட்டும் ஸ்டார்டிங் டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு பதவி வாரியாக இல்லை கல்வி தகுதி, சம்பளம் எவ்வளவு பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கோஆர்டினேட்டருக்கு 250 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கோஆர்டினேட்டர் ஷுட் ப்ராசஸ் எ ஃபுல் டைம் யூஜி பிஜியின், அதாவது யூஜி டிகிரி அல்லது பிஜி டிகிரி எதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா, ரீஹபிலிட்டேஷன் சயின்ஸ், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், சைக்காலஜி, சோசியல் ஒர்க், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இதில் நீங்கள் யூஜி அல்லது பிஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருடம் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிளாக் கோஆர்டினேட்டருக்கு உங்களுக்கு சம்பளம் மாதம் 30,000 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து ரீஹபிலிட்டேஷன் அண்ட் கேஸ் மேனேஜர், அதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், சைக்காலஜி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருட அனுபவம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீஹபிலிட்டேஷன் அண்ட் கேஸ் மேனேஜர் அந்த போஸ்ட்டுக்கான காலி பணியிடங்கள் மொத்தமாக 94 ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான சம்பளம் 35,000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேவா. அடுத்து 3ஆவதாக பார்க்க போகிற பதவி சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர். அதற்கு 94 காலி இடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டர் டிகிரியில் சைக்காலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது கவுன்சிலிங்கில், பிஹேவியரல், கிளினிக்கல் இது மாதிரியில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருட அனுபவம் இருக்கணும். அதற்கு சைக்காலஜிஸ்ட்டுக்கு உங்களுக்கு 35,000 ரூபா பர் மந்த்துக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அடுத்து 4ஆவதாக பார்க்க போகிற பதவியின் பெயர் ஸ்பெஷல் எஜுகேட்டர். அது 94 காலி இடங்களுக்கு உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கான கல்வி தகுதி பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஸ்பெஷல் எஜுகேஷன், அதாவது இன்டெலிஜிபிள் டிசபிலிட்டி இந்த கோர்ஸ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கும் 3 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டருக்கான சம்பளம் 35,000 ரூபா பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அடுத்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், அது 94 காலி இடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி என்னென்னா, பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கும் 3 வருடம் அல்லது 5 வருடம் அனுபவம் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 35,000 ரூபா பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. 6ஆவதாக பார்க்க போகிற பதவி ஆப்டோமெட்ரிஸ்ட் அண்ட் மொபைலிட்டி இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 94 காலி இடங்கள் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆப்டோமெட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 3 அல்லது 5 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கும் உங்களுக்கு 35,000 ரூபா பெர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. நம்ம 7ஆவதாக பார்க்க வர பதவி ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்.
அதிலும் 94 காலி இடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி அண்டர் கிராஜுவேட் டிகிரி, அதாவது யூஜி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டைப் ரைட்டிங்கில் உங்களுக்கு வேலிட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ஹையர் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழில். ஓகேவா? அந்த டிகிரி முடித்தது மட்டும் இல்லாமல் டைப்பிங் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வச்சுருக்கணும். 2 வருட அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் போஸ்ட்டுக்கு மாதம் 15,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. 8வது பார்க்க போகிற பதவி மல்டிபர்பஸ் ஒர்க்கர், அதாவது சானிடைசேஷன் அண்ட் செக்யூரிட்டிக்கு 188 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் 10வது அல்லது 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 1 to 2 வருடங்களுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அந்த போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த மல்டிபர்பஸ் ஒர்க்குக்கு சம்பளம் மாதம் 12,000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிற பதவி ஆஃபீஸ் ஹெல்ப்பர். அதற்கு 94 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் ஹெல்ப்பருக்கான கல்வி தகுதி நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு 2 வருட அனுபவம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் ஹெல்ப்பருக்கு உங்களுக்கு மாதம் 12,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 9 விதமான பதவிகளையும் பார்த்துட்டோம், காலியிடங்கள் எல்லா விவரமும் பார்த்துட்டோங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. எக்ஸாமினேஷன் தொடர்ந்து இன்டர்வியூ மூலமா உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. நாங்கள் நம்ம சைட்லேருந்து ஒருத்தவங்க அப்ளை பண்ணியிருந்தப்போ அதில் எக்ஸாமினேஷன் சென்டர் உங்களுக்கு எங்கே வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுலேருந்தே தெரியுது எக்ஸாமினேஷன் உண்டு. இதில் நியூ வேக்கன்சி ப்ரீஃப் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, பதவிகளை பற்றின விவரங்கள். அதை ஃபுல்லாக படிங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லையும் ஃபுல்லாக படிங்க. ஜென்ரல் அதில் கொடுத்துருக்காங்க, அதில் எக்ஸாமினேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணைய அந்த வெப்சைட்லேருந்து தான் நான் இப்போ உங்களுக்கு பார்க்குறேன். நீங்கள் அதுலேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எல்லா விவரங்களும் பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே பாருங்கள், ப்ரொசீட் டு ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு லாகின் கேட்பாங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நியூ கேண்டிடேட்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணதும் போது முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ண சொல்லிவிட்டு அதுலேருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கேட்பாங்க. ஓகேவா? இந்த மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஆஃப்லைனில் இதிலலாம் போட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கான்ட்ராக்ட் பேசிஸ். நான் முதல்ல சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இந்த போஸ்டிங். அதையும் உள்வாங்கிக்கோங்க. 14/10/2025 அதுக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இது தமிழ்நாடு அரசு கீழே இருக்க மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையத்தில் அவங்களோட வெப்சைட்லேயே இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிஎன் ரைட்ஸ் ப்ராஜெக்டில் இந்த வேக்கன்சி இருக்கிறதா. இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.